வணக்கம் நண்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஏஐக்கு ஒரு சின்ன வாய்க்கா தகராறு. அது என்ன தகராறுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சாங்ல இருக்கிற லிரிக்ஸையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எப்படி தனித்தனியாக பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா 16:9 இருக்குது. இதை வந்து எனக்கு 1:1 அஸ்பெக்ட் ரேஷியோவில் எனக்கு எடிட் பண்ணி கொடு அப்படின்னு இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ டூல் கிட்ட நான் அந்த தம்ப்நெயிலை வந்து கொடுக்குறேன். ஆனால் அது எப்படி எடிட் பண்ணி கொடுத்துருக்குதுன்னா அது கரெக்டான ரேஷியோவில் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, இது இப்படியே விட்டா சரியாகாது, அதுக்கிட்ட நம்ம கேள்வியை வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கிட்ட கேள்வி கேட்குறேன். என்னன்னா பார்த்து தானே எடிட் பண்ணுறேன், ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எடிட் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கிட்ட நான் கேட்குறேன். அது என்னடானா என் தலையில முளகாரகை பார்க்குது. அதாவது என்னன்னா நீங்க கொடுத்துருக்கிற இமேஜை அப்படியே தான் எடிட் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய அளவை மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன் தவிர உள்ள இருக்க கண்டென்ட் எதுவுமே நான் மாற்றல. அதாவது அப்படியே நான் பிரதியை தான் எடுத்திருக்கேன், அதாவது ஜெராக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். அப்போ நான் எடுத்து கொடுத்த ஜெராக்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது அசல்ல இருக்கிறது தான் அப்படியே இங்க வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய மிஸ்டேக் கிடையாது, நீங்க கொடுத்துருக்க இமேஜில் தான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு அது நம்ம மேல பழி தூக்கி கொடுத்து இப்படியே விட்டு சரிப்பட்டு வராது. கொஞ்சம் விவரமா அதுக்கிட்ட கேள்வி கேட்போம், அப்போவாச்சும் இது சரியான பதில சொல்லுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் தெளிவா பதில் கேட்க ஆரம்பிச்சேன். நான் கொடுத்த இமேஜ்ல வந்து பாடல் வரிகளையும் இசையையும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா நீ எடிட் பண்ணதுல வந்து பாடல் வரிகளையும் இசையையும் அப்படின்னு நீ வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல எப்படி பிரிப்பது அப்படின்னு நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா நீ வந்து எப்படி பிரிப்பது அப்படிங்கிற மாதிரி நீ வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்க. இப்படி நான் தெளிவா கேட்டதுக்கு அப்புறம் அது அதனுடைய உண்மையா அது செய்த தவிர வந்து அது வந்து ஒத்துக்கிச்சு. அதாவது இது வந்து ரெண்டர் பண்ணும்போதோ இல்ல ஜென்ரேட் பண்ணும்போதோ இது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் சின்ன மிஸ்டேக். ஸோ நீங்க சொன்னது வந்து சரிதான், ஸோ என்னுடைய மிஸ்டேக் தான் இது அப்படின்னு அது வந்து உண்மையா ஒத்துக்கிச்சு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா ஏஐ இருந்து வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா அதுல வந்து மிஸ்டேக் இருக்க தான் செய்யும்.